ஹலோ விவார்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஜூலை 29ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா பௌர்ணமியானது நிகழ்கிறது. இந்த பௌர்ணமி நாளில் சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்களானது பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது எப்படி இருக்கும், அவர்களுக்கு வரக்கூடிய நாட்களானது பார்த்தீங்கன்னா எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கங்க. பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை கடகராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வரக்கூடிய ஜூலை 29ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா பௌர்ணமியானது நிகழ்கிறது. இந்த பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா சில அம்மனுடைய வழிபாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா செய்வாங்க. ஸோ இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு உரிய ஒரு நாளாக பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. ஸோ இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்த்தீங்கன்னா முன்வைத்து அம்மனுடைய வழிபாடை செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாளில் தான் இந்த கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளும் ஏற்பட்டிருக்குங்க. ஸோ இதனை வைத்து பார்க்கும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான பரிகாரங்களை செய்யணும், வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த கிரக நிலைகளினுடைய அடிப்படையை வைத்து பார்த்தோம் அப்படின்னா குரு சனி ராகு கேதுகள் ஆகிய கிரகங்களினுடைய பயிற்சிகளை வைத்து வருட பலன்களானது சொல்லப்படுது. சனி பயிற்சியானது 2.5 வருடத்திற்கு ஒரு முறையும், அதே போல் குரு பயிற்சி 12 முதல் 13 மாதங்கள் வரைக்குமே குருவினுடைய நிலையை வைத்துமே பார்த்திங்கன்னா கணிக்கப்படுது. ராகு கேது பயிற்சியானது 1.5 வருடத்திற்கு ஒரு முறை நடைபெறுங்க. ஒவ்வொரு மாதமுமே சூரியன் இருக்கக்கூடிய நிலையை வைத்து தான் இந்த மாத பயிற்சிகளும் சொல்லப்படுது. ஸோ அப்படி ஒரு நிலைகளையே பார்த்திங்கன்னா ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் ஒரு சில கிரக மாற்றங்களும் ஏற்பட்டிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாளில் பார்த்திங்கன்னா ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சூரிய பகவான் கடக வீட்டில் இருக்க போகின்றார். கடகத்தோடு சூரியன் சுபத்தோடு இருக்கக்கூடிய தன்மையை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சூரிய திசை சூரிய புத்தி நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு அற்புதமான காலகட்டங்களாக இருக்கும். அதேபோல இந்த காலகட்டத்தில் சிம்மத்தில் இருக்கக்கூடிய குரு நீச்சம் அடைகின்றார். அதனால் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களானது மாறுபடும் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் ரிஷப வீட்டில் இருந்து மிதுனத்திற்கு பயிற்சி அடைகின்றார். புதன் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தோடு சூரியனோடும் குருவோடும் சேரக்கூடிய அமைப்புகளானது சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் தான் இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு பணம் வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தனாதிபதி ராசியிலேயே அமர்ந்து உச்ச குருவோடு இணைந்திருக்கின்றார். மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் 15 நாட்கள் 11ஆம் இடத்திலேயே பார்த்திங்கன்னா செவ்வாய் இருக்கிறார். அதனால் இந்த காலகட்டங்களானது, அதாவது முக்கியமாக சொல்லப்போனால் தொடர்ந்து முதல்ல ஒரு 15 நாள் வரைக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள் பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய காலகட்டமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாங்க. தொழிலில் முன்னேற்றங்களானது ஏற்படும், நல்ல விதமான தன்மைகள் ஏற்படுங்க. சகோதரர்களால் லாபங்களானது உண்டாகும். சகோதரருடன் இணக்கமான ஒரு சூழ்நிலைகளானது ஏற்படக்கூடுங்க. பணவரவுக்கு பஞ்சங்களானது இருக்காது. எடுத்த காரியங்களில் ஜெயங்களானது ஏற்படும். தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களுமே ஏற்படும். அடுத்த ஒரு 15 நாளைக்கு பார்த்திங்கன்னா சகோதரர்களுக்கு நிறைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளானது ஏற்படுங்க. சந்தோஷமான செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டங்களாக அமையும். 9ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு பாக்கியங்களை அனுபவிக்க தடை செய்து கொண்டு இருக்கக்கூடிய சனியை இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குரு சுக்கிரன் பார்க்க போகின்றனர். இது மிகப்பெரிய யோகமான அமைப்புகளாகும். 9ஆம் இடம் என்பது ஆன்மீகத்தை குறைக்கக்கூடிய இடமாகும். காசி கங்கைக்கு செல்லக்கூடிய நல்ல அமைப்புகளும் உள்ளது. இஷ்ட தெய்வ தரிசனங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்கள் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படின்னா ஸ்ரீ மகா பெரியவர் ராமர் போன்ற மனிதர்களை பிறந்து தெய்வங்களாக மறைந்த மூத்தவர்களினுடைய
அனுஷ்டானங்களை பார்க்கும்போது யோகங்கள் உண்டாகும். ஏற்கனவே இருந்து வந்த சோகங்கள் தீரும். படிப்படியாகவே கிரகங்கள் மாறும் தன்மைகள் உண்டாகும். கடந்த காலத்தில் நிறைய விரயங்களை சந்தித்த நிலைமைகள் எல்லாமே பரிபூரணமாகவே நீங்கக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. உங்களுடைய தொழில் வேலையை இழந்தவர்களுக்கு, அதாவது தொழில் வேலைகளை வந்து இழந்து வந்தவர்களுக்கு அவை மீண்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு யோகங்களானது உண்டாகுங்க. அந்தஸ்து கௌரவங்களானது உயரக்கூடிய தன்மைகளுமே ஏற்படும். கடந்த காலத்தில் உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் இனி வந்து பார்த்திங்கன்னா அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு மதிப்புகளும் மரியாதைகளும் வந்து ஏற்படுங்க. அலுவலகம், சுற்றுப்புறம், வீடுகளில் நல்ல ஒரு மரியாதையானது உண்டாகும். மன அழுத்தங்களுமே வந்து தீரும். நிறைய நன்மைகளும் பாக்கியங்களுமே கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டங்களாக இருக்குங்க. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றங்களானது ஏற்படும். தொட்டது துளங்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குங்க. தந்தை வழியில் வந்து பார்த்திங்கன்னா நன்மைகளானது ஏற்படும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியினால் பெற்றோரிடம் சிறு சிறு மன வருத்தங்களானது ஏற்படக்கூடும். அந்த நிலைமைகள் எல்லாமே பரிபூரணமாகவே நீங்கும். மேலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் சந்திரனும் தனாதிபதி சூரியனுமே பரிவர்த்தனை யோகங்கள் பெற்றிருக்கின்றார்கள். அதனால் 12ஆம் இடத்தில் புதன் மறைந்திருக்கின்றார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபங்களானது கிடைக்கக்கூடும். பரிவர்த்தனை யோகத்தினால செயல்பாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகள் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. செலவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருந்தாலுமே கூட செல்வ செழிப்புகளும் சிறப்பான வாழ்க்கையும் அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம். 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக குரு இருப்பதனால ஒரு சில காரியங்களில் தடைகள் ஏற்பட்டாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் காரியங்களானது கைகூடி வரக்கூடிய அமைப்புகள் உள்ளது. யோகங்கள் தரக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பதனால தொழிலானது வெற்றி நடைபோடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தொல்லை தந்த எதிரிகளுமே உங்களுக்கு இப்பொழுது விலகி செல்வார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். மேலுமே கடகராசிக்கு புதன் செல்ல இருக்கின்றார். அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதாத்திய யோகத்தையும் உருவாக்குகின்றார். அவரோடு உச்ச குருவும் இணைந்திருப்பதனால நன்மைகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகம் நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் இப்பொழுது உச்ச குருவோடு இணைவதனால விரயங்கள் சுப விரயங்களாக மாறும். வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள் விரும்பியபடி வந்து பார்த்திங்கன்னா அமையக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. பொது வாழ்வில் உள்ளவர்கள் வீண் பழிகளில் வந்து பார்த்திங்கன்னா இருந்து விடுவார்கள். அதாவது வீண் பழிகளில் இருந்து விடுபடுவர் அப்படின்னு தான் சொல்லணும். வழக்குகள் சாதகமாக உங்களுக்கு முடியுங்க. வாகன மாற்றங்கள் செய்ய முன் வருவீர்கள். அதே போல் தேக நலனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கவனத்தை நீங்கள் செலுத்தி வர வேண்டும். பிரிந்தவர்கள் இணையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. பிள்ளைகளினுடைய எதிர்கால நலன்களை கருதி எடுத்த முயற்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியானது கிடைக்கும். விலகி சென்றவர்கள் மீண்டும் வரலாம். வீடு கட்டலாமா, வீடு வாங்கலாமா என்று நீங்கள் சிந்திப்பீர்கள். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் மிதுன ராசிக்கு வரும்போது பிள்ளைகளுடைய வழியில் சுப செய்திகளானது கிடைக்கப்பெறும். வாங்கிய இடத்தை விற்றுவிட்டேமே என்று வந்து பார்த்திங்கன்னா நினைத்தவர்களுக்கு இப்பொழுது மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இடம் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டுங்க. வெளிநாட்டில் குடியுரிமை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது குடியுரிமையானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். பழைய வாகனங்களை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து விட்டு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய எண்ணங்களானது உங்களுக்கு கைகூடி வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பொது வாழ்வில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேலிடத்தினுடைய அனுகூலங்களானது ஏற்படுங்க. அதே போல் எதிர்பாராத நல்ல ஒரு திருப்பங்களை சந்தித்து ஏற்றத்தை நீங்கள் காண்பீர். மதிப்பு மரியாதையும் இந்த உங்களுக்கு உருவாகும். அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு பொறுப்புகளானது கிடைக்கக்கூடிய நேரங்கள் இது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்திலேயே கன்னி ராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிரன் நீச்சமடைய இருக்கிறாரு. ஸோ உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லது கிடையாது. மகிழ்ச்சிகள் குறைந்து ஆரோக்கிய தொல்லைகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து கொடுப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம். எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் யோசித்து செய்வது தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது. அதே போல் விலை உயர்ந்த பொருட்களை விற்க நேரிடும். உற்சாகத்தோடு பணிபுரியக்கூடிய சூழ்நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. உற்சாகத்தோடு பணிபுரிய உங்களால் முடியாது. அதே போல் தாய் வழி உறவுகளுடன் பகைகளானது ஏற்படும். வாகனத்தள விரயங்களும் உண்டாகுங்க. சகோதரர்களினுடைய வர்த்தகத்தினர்கள் வந்து பார்த்திங்கன்னா போர்க்கொடி பிடிப்பார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். நிம்மதி குறையாமல் இருக்க வழிபாடுகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தொடர்ந்து வந்து மேற்கொள்ள வேண்டும்.
பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய மாற்றங்களும் ஏற்படும். அதேபோல் பார்த்திங்கன்னா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கணிசமான தொகையானது கைகளில் புரளும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.